சரி, யார் வேணால் அரசியலுக்கு வராங்க, அதெல்லாம் விஜய் தான் வரணும். இல்லை சில்லி கொஷின்ஸு. இப்போ யார் வேணாலும் வராங்க போது இதெல்லாம் விஜய்க்கு தான் தடையும். ஸோ என்னையா இதெல்லாம் ஒரு கேள்வி, இந்த ஸ்கூலில் முடிஞ்ச கேள்வி போய் இப்போ போய் கேட்டுக்கிறாரு. இதை மட்டும் படிச்சுன்னா யூ வில் பி ஃப்ரீ சொல்லியிருக்காங்களா? ஆனால் உண்மையாகவே காலேஜ் போன பிறகு ஃப்ரீயானுங்களா? ஆனால் அப்பாவீங்களா 10th இருக்கும்போதே ஜாலியாக இருந்தேன்டா. இந்த காலேஜ் நீங்களும் நானுமே லைட்ஸில் பார்த்துருக்கோம். மொத்தம் ஒரு ஆளுக்கு 12,000 ரூபாய் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது சார். நானும் அதில் தான் படிச்சுட்டு வந்தேன். இல்லை சார், ஏன்னா அது அவன் தான் காசு கொடுத்து நம்மளை கொடுக்க போகிறான்னு. கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஸ்கீமை கொடுத்து டெவலப் பண்ணுறதுன்னு சொன்னால் அதில் குறை சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம இருப்போம். இல்லை, அவங்களுக்கே அந்த நிலைமை என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் என்னையா அது சினிமா ஷூட்டிங்கா டைலாக் பேசுறதா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு முறை கொடுத்தா என்ன, மாற்றி தான் போட்டேன் என்ன, இந்த ஷார்ட் சரியா எடுக்கல, கட் பண்ணிட்டு ரீடேக் போலான்னு சொல்றதுக்கான ஷூட்டிங்கா இது? நம்ம ஒவ்வொருத்தரோட தலையெழுத்து. தப்பு பண்ணா மாத்திக்கலாம், தப்பு பண்ணா மாத்திக்கிட்டு இது என்ன டிஜிட்டல் கேமராவில் எடுக்கிற ஷூட்டிங்கா? நியூ எஜுகேஷன் பாலிசி படி 3rd, 5th and 8th பப்ளிக் எக்ஸாம் அப்படியே வீட்டுக்கு ஓடிவிடு, ஸ்கூல் பக்கமே வராது. இப்படி சிகரெட் இருக்கு, இங்கே கொடுத்துட்டேன், இப்போ இதுக்கு வைக்கணும் இல்லை, அதுவே ஒரு பெரிய கடை தான் உண்மையிலே சிகரெட் பிடிக்கிறது. இதை எடுத்து இங்கே வைக்க தெரியல, இப்படியே கை போகுது. ஆனால் அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கும்னா, உண்மையை சொல்லிட்டா ஆரம்பத்தில் தலைவர் அவர் இப்படி போடுறாரு அப்படி போடுறாருன்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எதெல்லாம் கட்டாயம் பண்ணிட்டு வந்தால் அந்த ஒரு பாக்ஸையே நசுக்கி போட்டேன். அப்போ நான் என்ன காப்பாற்றிக்கிட்டேன்? நான் தான் எனக்கு வேலி போட்டு முடியும், இன்னொருத்தவங்க எனக்கு வேலி போட்டு காப்பாற்ற என்ன முடியாது. சாமியே படிக்கத்தாண்டா சொல்லுதுன்னு சொல்லி காலேஜ் கட்ட போனால், கோயில் படத்தில் காலேஜ் கட்டுறாரு தப்புன்னு சொல்லி கோர்ட்டில் போய் தடை வாங்கி வச்சுக்கிற காலம் தான் இன்னைக்கு காலம். அந்த ஆளுமை ஹிட்லராக இருக்க போகிறாரா, நம்ம பாதுகாக்கிற ஸ்டாலினாக இருக்க போகிறாரா? என் பையனுக்கு நான் வந்த பிரச்சனையை, கடந்து வந்த ப்ராப்ளத்தை, எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை, எனக்கு ஏற்பட்ட இழப்புகளை, எனக்கு ஏற்பட்ட இழிவுகளை, எனக்கு வந்த தடைகளை, நான் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தேன், அதை எப்படி உயர்ந்து வந்தேன், அதற்கு காரணமானவர்கள் யார், அதற்கு என்ன நிலை என்று என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு. பொலிட்டீஷியன் ஆகலாம் என்ன ஆகிடுது? டெஃபினட்டாக ஒரு இருக்கேன், வீக்கெண்ட் மட்டும் வரேன். இது வந்து வீக்கெண்ட் ப்ராசஸ்லாம் கிடையாது, தினந்தோறும் படிக்கணும், தினந்தோறும் இங்கேயே இருக்கணும். ரெசிடென்ஷியலாக படித்தா மட்டும்தான் சாத்தியம். அதனால் அதுக்கெல்லாம் இங்கே கிளம்பிட்டாங்க. அட்வொகேட் வந்து என்னோடய ப்ரொஃபஷன், ஐ கேனாட் லீவ் இட். அதான் என்னோட என்றைக்குமே எனக்கு பிடிச்சி கம்பீரமாக இருக்கும். எம்எல்ஏன்றது மக்கள் சேவையாகிறதுக்காக எனக்கு கொடுத்துருக்க கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இது. எம்எல்ஏன்றது கட்சி பொறுப்பு, வாய்ப்பு கொடுக்கணும், மக்கள் எனக்கு வாக்களிக்கணும், வெற்றி பெற்றால் நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன். அது எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு பெரிய விஷயம், உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். அட்வொகேட் வந்து என்னோடய ப்ரொஃபஷன், எப்பயுமே நான் விட மாட்டேன். ஈவன் நவ் ஐ கேன் ப்ராக்டிஸ். உன் அறிவுக்கு எது புலப்படுகிறதோ அதை தேர்ந்தெடுக்கிறது. கேபிட்டலிசம், சோஷியலிசம்? சோஷியலிசம் டெஃபினெட்லி சார். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சார் பவர், சிஎம்மா ஜட்ஜியா சார்? படித்து வேலைக்கு போட்டால் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக மினிஸ்டர் ஆகிட்டான்னு நீங்கள் கேட்க தோணுது. படித்தா மட்டும்தான் ரெண்டுமே உண்டுன்றதை மட்டும் மனசில் வச்சுங்க. அதனால் படிப்புன்றது நம்மளுடைய தகுதியும் அறிவும் தான். பழமொழி வழக்கு போல சொல்லியே பழகிடுச்சு இந்த நாட்டில். ஒரு ஆணின் வீட்டுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க, அது அந்த ஃபோட்டோ பின்னாடியே உட்காந்து வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்று வாங்கிக்க. கலைமகள், மை டியர் கலைமகள், என்ன கோயிலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா சொன்னாருங்களா, ஏழையின் சிரிப்பில் இறைவனுக்கு. ஓகே, வேற ஏதாவது கேள்வி? அவங்களுக்கு அண்ணனை பற்றி ஒரு சில இதை பற்றி நல்லா ஸ்டைலா அழகா குறையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஒரு விஷயம் தான் முக்கியம். இப்போ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப வேகமாக பார்க்குறாங்க, வேகமாக சந்தித்த உடனே லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அரேஞ்சு கூட ஃபிக்ஸ் பண்ண உடனே ஃபோனில் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் வேலையை விட்டு பார்க்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு அப்புறம் திருமணம் ஆகுது. திருமணம் ஆன பிறகு பேசுறதுக்கே விஷயம் இல்லாமல் ஏதோ விட்டுறாங்க. அப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை போடுறாங்கன்னு போயிட்டு என்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்கிட்ட குறைகள் இல்லை. நான் என்ன சொன்னேன், குறைகளையும் ரசிக்கிறவன் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்படின்னும் போது இனிமையான வாழ்க்கையாக இருக்கிறது இந்த வாழ்க்கை. அப்புறம் நண்பர்கள், நல்ல நண்பர்கள், என்னோட
35-40 வருஷமாக நானும் எழுத்துமாரி இருப்பார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாலும் அப்படி இருப்பார். அவர் தான் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இங்கே இருக்கக்கூடிய சரவணன்ட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது வந்து எல்லாத்தையும் நம்மளை இப்படி வச்சுட்டு அழகு பார்ப்பாங்க அவங்க. அது பேர் அவன் பாட்டு நம்ம பொண்டாட்டி இந்த பக்கம் ஒரு பேனர் பின்னாடினா அவன் பாட்டு இன்னொரு பேனர் பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்படி நான் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். வேற நல்லா டப் பண்ண தெலுங்கு படத்தெல்லாம் பார்ப்பேன் நிறையா. ஆமாம், மலையாள படத்தில் ரொம்ப சூப்பர் மூவிஸ்லாம் இருக்குது, அதையும் பார்ப்போம். மூவியை ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வருமா வராதான்னு ஒரு பெரிய வதந்தி போயிட்டு இருக்குது. வதந்தி தான் பெருசாக போயிட்டு இருக்கு. உண்மையான விஷயம் நான் இப்போ பேசின பாருங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கே மெசேஜில் தான் அனுப்புறது தகவல். அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அது நல்லா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணால் என்ன ஆகும்? நாங்களாம் அறாத்தல் பண்ணியிருப்போம். ஒரு பக்கம் எங்கள் டீம் ரஜினி பற்றி பேசலாம், ஒரு டீம் கமலை பற்றி ஒரே கலாட்டா. தலைவர் அமைச்சர் இல்லை சார். உங்கள் இளவரசன் ஆல்வேஸ், அதான் முக்கியம் சார். எஸ், நெக்ஸ்ட் சில் வித் சிவிஎம்பி ஓகே சார். வெரி சூன்.